எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது தலശ്ശേരി ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி. ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக மசாலா எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 8 பேருக்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1 கிலோ சிக்கன் தான் நான் இங்கே எடுத்துருக்கு. 2-3 டைம் கழுகுனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் கழுகிக்கோங்க. அப்போ இந்த சிக்கனில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா வெள்ளை கலரில் இதே மாதிரி சிக்கன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு லெமனோட பாதி எடுத்துருக்கு. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். மிச்சம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக காரமாக இருக்கிற 15 பச்சை மிளகாய் பெருசு எடுத்துருக்கு. கூடவே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு, 3 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும் எடுத்துருக்கு. இதோட கணக்கு எப்படின்னா, நம்ம இது 3மே இடித்து தான் எடுக்கிறாங்க. இடித்து எடுக்கும்போது பச்சை மிளகாய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். பூண்டு 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சியும் 3 டேபிள் ஸ்பூன். அதுதான் கணக்கு. அதோட பேஸ்ட் நம்ம சேர்க்க மாட்டாங்க. 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு. கூடவே 350 கிராம் அளவுக்கு தக்காளியும் எடுத்துருக்கு. தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கு. இந்த 2 வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுப்பாங்க. பாதி சாதம் வைக்கும்போது அது கூட ஆட் பண்ணிவிடுவேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 கப் அளவுக்கு புதினா இலை. பாருங்கள், அந்த 2 வெங்காயம் எக்ஸ்ட்ரா எடுத்ததிலிருந்து 1/2 வெங்காயம் நான் இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்டும் 1/4 கப் அளவுக்கு raisins-உம் எடுத்துருக்கு. இதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் raisins-உம் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்ச பெரிய வெங்காயம். அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சில பேர் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. சர்க்கரை போட்டால் கசப்பு ஸ்மெல் கசப்பு டேஸ்ட்டு கிடைக்காது. அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் இதே மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சு போகக்கூடாது. இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது ரைஸ். தலശ്ശേരി தம் பிரியாணிக்கு நம்ம எடுக்கிற அரிசி எப்போவுமே ஜீரகசாலா ரைஸ். இதுக்கு கைமா ரைஸ்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி தான் எடுக்கணும். பாஸ்மதி ரைஸ் எடுக்காதீங்க. இந்த அரிசிக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. 1 கிலோ அரிசி தான் நம்ம எடுத்துருக்கு கைமா ரைஸ். அது நீங்கள் எடுக்கும்போது ஒரு கப்பில் ஏதோ ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அது ஏன்னா வேகிறதுக்கான தண்ணியும் அதே கப்புக்கு தான் அளந்து ஊற்றணும். ஊற வைக்க வேண்டியதில்லை. அந்த ரைஸ் அங்கே இருக்கட்டும். சாதம் ரெடி பண்ணுறது குக்கரில் தான். உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேணாலும் ரெடி பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றியிருக்கு. ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு பட்டை, 2 ஸ்டார் அனைஸ், 10 ஏலக்காய், 6 கிராம்பு, கூடவே 2 பிரியாணி இலை பே லீவ்ஸ் அதுவும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம 2 வெங்காயம் எக்ஸ்ட்ரா எடுத்ததில் பாதி சாதத்துக்கு போடுறேன்னு சொன்னாங்க. அந்த பாதி நான் இப்போ நீளமாக கட் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணி வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாதம் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ ரைஸ் 5 கப் அளவுக்கு இருக்கும். தண்ணி லெவலில் ரைஸ் அளந்து எடுத்ததுக்கப்புறம் 5 கப்பு ரைஸுக்கு 7.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுகி போட்டுக்கலாம். அரிசி நான் உடனே கழுகி தான் இதுக்குள்ளே போடுறேன். கொதிக்கிற தண்ணிக்குள்ளே ஊற வைக்கலை.
ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடும்போது வாஷர் போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து குக்கர் வெயிட் போட வேண்டியதில்லை. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த நோபு வழி நல்லா ஆவி வரும்போது தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். அந்த சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தெடுத்து வச்ச வெங்காயம் அதுலேருந்து முக்கால்வாசி நான் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கு. அது வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இது வந்துட்டு ஜஸ்ட்டு கை வச்சு ஒரு டைம் க்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடராக பண்ண வேண்டியதில்லை. கையில் மெதுவாக அமர்த்தி ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம சிக்கன் மசாலா செய்யும்போது அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுவேன். லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது. சர்க்கரையெல்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கு. அதனால் இது மசாலாக்குள்ளே போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற வெங்காயம் வந்துட்டு பிரியாணி தம் செய்யும்போது ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது 1 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. குளிர் கொஞ்சம் கம்மி ஆகட்டும், அங்கே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ சாதம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து பிரியாணி செய்யும்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து இதே மாதிரி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சு வேக வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே முக்கால்வாசி வெந்துருச்சு. தம் பிரியாணி செய்யும்போது சாதம் வந்து ஃபுல்லாக வேக வச்சு எடுக்க மாட்டாங்க. முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் சாதம் வந்து மாற்றி வச்சுடுவேன். மிச்சம் வந்துட்டு அந்த மசாலா கூட தான் இது வந்து வேகணும். இப்போ வந்து முக்கால்வாசி வெந்திருக்கு. நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி வைக்க வேண்டியதில்லை, ரொம்ப அதிகமாக வெந்து போயிடும். அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். அடி கட்டியாக இருக்கிற நல்லா டைட்டாக மேலே மூடி வைக்க முடிஞ்ச முடியோடு இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி லைட் எல்லோயிஷ் கலராக நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இடித்து வச்ச மசாலா ஒன்றொன்னா ஆட் பண்ணலாம். இதோட அளவு முன்னாடி சொல்லியிருந்தேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் இடித்தது, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி. இஞ்சியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பூண்டோட அளவு வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரியாணியில் நம்ம வந்து வரமிளகாய் சேர்க்க மாட்டாங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த பிரியாணியில் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி 350 கிராம் தக்காளி இருக்குது. லைட்டாக புளிப்பாக இருக்கிற தக்காளி, அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து அது கூட மிக்ஸ் ஆகணும். அந்த கரண்டியில் மெதுவாக உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அவ்வளவுதான். வேறு எந்த மசாலையுமே இதில் ஆட் பண்ணல. சிக்கன் மசாலா கிடையாது, பிரியாணி மசாலா கிடையாது, பெப்பர் பவுடரு, அதே மாதிரி ஜீரக பவுடர் எதுவுமே இல்லை. இவ்வளோ மட்டும்தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கூடவே வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 கப் அளவுக்கு புதினா, அதுவும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு. இடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுகி மேரினேட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அந்த பெரிய பீஸாக கட் பண்ண சிக்கன் அதுவும் அதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க. எல்லாமே சேர்த்தி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. தயிர் 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர். ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் எடுக்காதீங்க. அதே மாதிரி புளிப்பு இல்லாத தயிரும் எடுக்காதீங்க. ஒரு மீடியம் புளிப்பில் இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த சிக்கன்லேருந்து தண்ணி இறங்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு மறுபடியும் இது வேக வச்சுக்கலாம். இனி வந்துட்டு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கினதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இது நல்லா வெந்துடும். அதே மாதிரி நம்ம சாதம் வந்து 3/4 தான் வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி சிக்கனும் 3/4 தான் வேகணும். மிச்சம் வந்து
தம் செய்யும்போது தான் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா வெந்து கிடைக்கணும். சிக்கன் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது, மறந்துடாதீங்க. நம்ம வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அது இந்த டைமில் இப்போது இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து பாதி தான் வெந்திருக்கு, ஃபுல்லாக வேகலை. இது சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி மிச்சம் வந்துட்டு வேக விட்டுக்கலாம். ஃபுல்லாக வேகாமல் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம பிரியாணிக்கு சாதம் எல்லாம் போட்டு தம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எலும்பு மட்டும்தான் கிடைக்கும், அந்த ஃப்ளஷ் எல்லாம் வேறு தனியாக போயிடும். அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிக்கன் வந்து முக்கால்வாசி வெந்திருக்கு. இப்போ இது தம் போட்டுக்கலாம். தம் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்டவ்விலே இருக்கட்டும், அது வந்து தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்ச சாதம் அந்த கொதிக்கிற சிக்கனுக்கு மேலே இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சாதத்தோட பாதி நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அதில் உங்களோட இஷ்டம், எவ்வளோ லேயர் போடணுன்ட்டு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாதியாக பிரித்து தான் போடுறேன். பாதி சாதம் இதுக்கு மேலே போட்டு நல்லா அமர்த்தி விட்டுருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், கூடவே வந்து கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லி எல்லாம், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். பாருங்கள், 2 பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. இதே மாதிரி பவுடர் மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, ஒரே இடத்துல மட்டும் போடாமல். 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் போட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச கொஞ்சம் கேஷ்யூஸும் கொஞ்சம் ரைசின்ஸும் அதுவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சாதம் அதுக்கு மேலே போட்டு அமர்த்தி விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக அமர்த்தாதீங்க, கீழே இருந்து கொதிச்சிட்டு இருக்கிற அந்த ஆவி வந்துட்டு இந்த சாதத்துக்குள்ளே ஏறி மேலே வர வேண்டியது இருக்குது. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால் மெதுவாக அமர்த்தி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக சாதம் நான் இதில் ஆட் பண்ணல, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, பரவாயில்ல. நான் வந்து தம் போட்டதுக்கப்புறம் இந்த சாதம் கூட அந்த சாதம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டிருக்கு, கொத்தமல்லி எல்லாம், 2 பிஞ்சு கரம் மசாலா, கேஷ்யூஸ், ரைசின்ஸ், கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம அது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஊற்றிடலாம் மேலே. இது எதுக்குன்னா ஒரு கலர்ஃபுல்காக தான். நீங்கள் வந்துட்டு ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிடலாம். நான் இப்போ மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அது இந்த மாதிரி போட்டு தம் போட்டு எடுக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாதம் அங்கே இங்கெல்லாம் மஞ்சள் கலர் இருக்கும், கொஞ்சம் வந்து வெள்ளை கலர் இருக்கும், பச்சையாக இருக்கும், அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கிடைக்கும். பாருங்கள், இது வந்து நார்மலாக தம் போடுறது டைட்டாக இருக்கிற ஒரு மூடி வச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒட்டிடுவேன். அந்த கேப் ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டிடுவேன். ஆனால் இப்போ நான் அப்படி செய்யலை, அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு டைட் பண்ணுறேன். அலுமினியம் ஃபாயில் வந்து எல்லாட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தால் நீங்கள் மூடி வச்சு டைட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு அந்த மூடிக்கும் பாத்திரத்துக்கும் இடையில் இருக்கிற ஓட்டை ஃபுல்லாக அடைச்சிக்கோங்க. அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே டைட்டாக இருக்கிற மூடி வச்சு அமர்த்தி அடைச்சி வச்சுருக்கு. தீ வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கு. ஒரு 15 to 20 நிமிஷம் மேக்ஸிமம் இருந்தால் போதும், அதுக்குள்ளே ஆவி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஹோட்டலில் அதே மாதிரி பெரிய சத்திக்கெல்லாம் தம் போடும்போது பிரியாணி செய்யும்போதே அடுப்பில் தான் செய்வாங்க. அப்போ வந்துட்டு தம் செய்கிற டைமில் கனல் இருக்குது இல்லைங்களா, தீ, அது வந்துட்டு மூடிக்கு மேலேயும் கொஞ்சம் எடுத்து போட்டுருவேன். அப்போ வந்துட்டு கீழேயும் அந்த கனலாக இருக்கும், மேலே மூடிக்கு மேலேயும் சூடாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு ஸ்டவ்வில் அந்த மாதிரி செய்ய முடியாததுனால தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கு. இது இப்போ எப்படி சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தம் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிளெயின் ரைஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு பாத்திரத்தில் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மசாலா தனியாக இந்த பாத்திரத்துலேயே வச்சுடுவேன். சர்வ் பண்ணும்போது பிளேட்டில் வந்து 2 பீஸ் சிக்கன் மசாலையோடு சேர்த்து எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பிளெயினாக இருக்கிற ரைஸும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே அமர்த்தி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் அந்த தலசேரி ஸ்பெஷல் பிரியாணி பிளேட்டில் சர்வ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், மசாலா கொஞ்சம் நான் சாதத்தோடு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பிரியாணி வந்துட்டு சூடோடே சாப்பிடணுன்ட்டு இல்லை, ஆறினதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் அப்படியே நிற்கும். இதோட மெயின் சைட் டிஷ்ஷுன்னு சொல்கிறது புதினா சட்னி, அதே மாதிரி வெஜிடபிள் சாலட், சர்லாஸ், அப்புறமா வந்துட்டு லெமன் பிக்கிள், அதே மாதிரி டேட்ஸ் பிக்கிள், கூடவே வந்துட்டு சுலைமானின்னு சொல்லுவாங்க, கட்டஞ்சாயா.
அது ஒன்று. இதுதான் இதோட மெயின் சைட் டிஷ். இந்த சைட் டிஷ்ஷோட ரெசிபி வந்துட்டு தனியாக நான் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கு. அதோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. புதினா சட்னி, சர்லாஸ், வெஜிடபிள் சாலட், இதோட எல்லா ரெசிபி. இப்போவே நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிடுச்சு. அந்த சைட் டிஷ்ஷும் ஆட் பண்ணிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தியாக போகும். அதனால் அந்த லிங்க் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், தலசேரி ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.